உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனையும் இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறார். நம்மை படைத்த ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். வேதத்தில் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறதையே தேவன் விரும்பினார். இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் வைக்கவே வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது உங்களுடைய ஐடியா கிடையாது, உங்களையும் என்னையும் படைத்த தேவனுடைய ஐடியாவாக இருக்கிறது. இந்த பூமியில் ஆண்டவர் அநேக ஜீவராசிகளை படைத்தார். பறவை இனங்களை படைத்தார், ஊரும் இனங்களை படைத்தார், நடமாடுகிற இனங்களை படைத்தார், மனிதர்களை படைத்தார். மனிதனை தவிர்த்து எல்லா ஜீவராசியையும் ஆண்டவர் இந்த பூமியில் படைக்கும்போது அவைகளை பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் மனுஷனை மாத்திரம்தான் ஆண்டவர் தன்னுடைய சாயலாக படைத்தார். தன்னுடைய உருவத்தை அவனுக்கு கொடுத்தார். தன்னை போலவே அவனை சிருஷ்டித்தார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் ஆண்டவர் மனுஷனையும் சிருஷ்டித்தார். அப்படியே மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வானத்தையும் பூமியும் படைத்த நாளிலேயே ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த பூமியில் அநேகர் ஆசீர்வாதமாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு வேரையும் படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றே தேவன் தன்னுடைய சாயலாக படைத்தார். தன்னுடைய ரூபத்தின்படியே படைத்தார். தன்னை போலவே சிருஷ்டித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அநேகருக்கு இந்த பூமியில் ஆசீர்வாதம் இல்லை. அநேக குடும்பங்கள் சாபமாக இருக்கிறது, வேதனையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த போராட்டம்? வேதத்தை நாம் வாசித்தால் சொல்லப்படுகிறது, தேவ சித்தத்தை மீறி மனுஷன் நடந்தான்,
அப்போவே ஆசீர்வாதத்தை அவன் இழந்து சபிக்கப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை மனுஷன் மீறினானோ, நம்மை உண்டாக்கின தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்மை உண்டாக்கின தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், பாவம் அறியாதவராயிருக்கிறார், அன்பு நிறைந்தவராயிருக்கிறார். அவரிடத்தில் எரிச்சல் கிடையாது, பொறாமை கிடையாது, துர்குணம் கிடையாது, பொய் கிடையாது, வஞ்சகம் கிடையாது, கொலைவரி கிடையாது. அவர் மிகுந்த அன்பான தேவனாயிருக்கிறார். அவர் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அப்படியே தான் ஆண்டவர் மனுஷனையும் இந்த பூமியில் அன்பாய் இருக்கும்படி சொன்னார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனிடத்திலே அன்பை எதிர்பார்த்தார். மனுஷன் தேவனை நேசிக்கணும், மனுஷன் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும் என்றுதான் தேவன் கற்றுக் கொடுத்தார். மனுஷன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த தேவனுக்கு மனுஷன் இந்த பூமியில தேவ வார்த்தைகளை மீறி, கட்டளைகளை மீறி, வேத வசனங்களை மீறி பாவத்தில் விழுந்து, சாபத்தில் விழுந்து, பொல்லாத கிரியைகள் இந்த பூமியில செய்தபடியினால் அவன் சபிக்கப்பட்டு போனான், சாபமாய் மாறினான். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் நிமித்தமாய், நம்ம பேசுகிற ஒவ்வொரு கிரியைகள் நிமித்தமாய், ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதங்களும் வரும், சாபங்களும் வரும். அன்பா எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனால் வஞ்சகமாய் பேசுகிறது, பொல்லாங்கு பேசுகிறது, தூசணமாய் பேசுகிறது, வெறித்தனமாய் பேசுகிறது, அது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சாபத்தை கொண்டு வரும். நம்மை உண்டாக்கினவர் நம்மை போல இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நல்ல அன்பு நிறைந்தவராயிருக்கிறார். நாம் அவரை போல தோற்றத்தில் மாத்திரமல்ல, செயல்களிலேயும் கிரியைகளிலேயும் வாழ்க்கையிலையும் மாற வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே மனுஷன் இந்த பூமியில ஏன் ஆசீர்வாதத்தை இழந்தான் அப்படின்னா, தேவனை போல வாழுகிறான், தேவனை போல தோற்றத்தில் தேவனை போல இருக்கிறான், ஆனால் செயல்களில், கிரியைகளில், நடக்கையில், வாழ்க்கையில் தேவனை போல இல்லை. தேவன் அன்பானவர், மனுஷனிடத்தில் அன்பு இல்லை. தேவன் தயவானவர், அநேக மனுஷனிடத்தில் தயவு இல்லை. தேவன் நீதியானவர், அநேக மனுஷனிடத்தில் நீதி இல்லை. ஆகையினால அநேகருடைய வாழ்க்கையில் சாபங்கள் வருகிறது. வேதத்தை நாம் வாசித்தால், உபாகமம் 5:9 வாசித்தால், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் இந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தம், ஒவ்வொரு அநியாயத்தின் நிமித்தம், ஒவ்வொரு அக்கிரமத்தின் நிமித்தம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்தில், தலைமுறையினிடத்தில் விசாரிக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் கவனித்தால், சில குடும்பம் 2 தலைமுறையாய் 3 தலைமுறையாய் ஒரு விதமான பாவம். இப்போ குறிப்பிட்ட வியாதி தாத்தாக்கு இருந்திருக்கும், இப்போ தகப்பனுக்கு இருக்கிறது, இப்போ மகனும் அதே நோயில் பாதிக்கப்படுகிறார். சில வியாதி தலைமுறையாய் வருகிறது. சில இழப்புகள், உயிர் சேதங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகள் தலைமுறையாய் வருகிறது. நீங்கள் இந்த பூமியில் சாபமாய் இருக்கிறது படைத்த தேவனுடைய சித்தம் அல்ல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எப்போ நாம் தேவனை போல சுபாவத்தில் இல்லையோ, அப்போவே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம், சாபத்திற்குள்ளாய் தள்ளப்படுகிறோம், சபிக்கப்பட்டு போகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இவ்வனமாய் சொல்லுகிறது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறாராம்.
அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம், நம்முடைய தலைமுறைகளும் பாதிக்கப்படுகிறது என்கிறதை புரிந்து கொண்டு இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய், உண்மையாய், அன்பாய், இரக்கமாய், உதவி செய்கிறவர்களாய், இப்படிப்பட்ட நல்ல சுபாவம், நல்ல கிரியைகளோடு கூட நம்ம நடப்போமே ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனுக்காய் வைக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் தலைமுறை மேலே நிச்சயமாய் தொடரும். ஒருவேளை இப்படி என்னுடைய தகப்பன் அல்லது நான் இத்தனை வயது வரைக்கும் பாவத்தில் வாழ்ந்தோம், அநியாயம் செய்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் செய்தோம், எங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, நிம்மதி இல்லை அப்படின்னால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமுடையவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது தேவனுடைய சித்தத்தை மனுஷனுக்கு போதிக்கும்படி. சாபத்திற்குள்ளாய் இருக்கிற மனுஷனுக்காக இந்த பூமியில் அவர் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்படியே சாபத்திற்குள்ளாக, தரித்திரத்திற்குள்ளாக, வியாதிக்குள்ளாக, உபத்திரவத்திற்குள்ளாக முன்னேற்றமே இல்லை. கடினமாய் உழைக்கிறேன், கடினமாக வேலை செய்கிறேன், ஆனாலும் ஆசீர்வாதம் குடும்பத்தில் இல்லை, தரித்திரமே மிஞ்சுகிறது. இப்படி இருப்பீர்கள் ஆனால் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் தலைமுறையாய் தொடருகிற சாபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களானால் உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் போதுமானவராய், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், இரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை சுமக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், ஒவ்வொரு மனுஷனுக்காய் இரத்தத்தை சிந்தினார், ஒவ்வொரு மனுஷனுக்காய் ஜீவனையே கொடுத்தார். ஆகவே உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சாபங்கள் இருந்தாலும் இயேசு மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். ஜெபியுங்க. இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தரித்திரங்கள் மாறுகிறது, உங்கள் வியாதிகள் மாறுகிறது, உங்கள் கஷ்டங்கள் மாறுகிறது. பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பொல்லாத வழியில் இருந்தும் நீங்கள் விலகுவீர்களானால் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.